பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன வசனத்தை வாசித்து அதை தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா, கடவுள் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னு நினைக்கிறார். கடவுளுடைய மக்கள் யாருமே கீழே இருக்கணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான தம்பி இருக்கான். அவன் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தான். ஆனால் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதிச்சார்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஆசீர்வதித்தார். அவன் பார்த்திங்கன்னா அவன் ஐடியில் சில ப்ரோக்ராமிங்லாம் செஞ்சான். அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டான். பல இடங்களில், இந்தியாவில் பல இடங்களில் வேலை மாற்றங்கள் அவனுக்கு இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வேலை மாற்றம் இருக்கும். இப்போ கடைசியாக போய் ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் போய் இப்போ செட்டில் ஆகிட்டான். ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆகிட்டான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஹீ இஸ் ஒர்க்கிங். ஒரு மாதத்திற்கு அவன் ஆரம்பத்தில் அவனுடைய சம்பளம் எவ்வளோன்னா 2500 ரூபாய். நாங்கள் வைத்திருந்த ஒரு சின்ன கம்பெனியில் தான் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் நாங்கள் கொடுத்த சேலரி 2500. ஆனால் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி 2003 வருஷம், 2002 2003 வருஷம் வந்து எங்கள் கம்பெனியில் இருந்தால் இப்போ வந்து 2016 வருஷம் வந்துருச்சு. ஏறக்குறைய 10 11 ஒரு 13 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போமே. தோராயமாக ஒரு 13 வருஷம். இந்த 13 வருஷத்தில் கடவுள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கிறீங்க? ஏறக்குறைய 1.5 லட்சத்திற்கு மேலாய் சம்பளம் வாங்குகிறான். எப்படி இப்படிப்பட்ட உயர்வு? ஒன்று தாங்க காரணம், இயேசு கிறிஸ்து உறுதியாக பிடித்து கொண்டான். ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா, ஒரு மனுஷனை பிடிக்கும்போது அவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறதில்ல, அவன் நல்லா மேலே இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். ஏன்னா அவரை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் இந்த உயர்வை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் வசனம் சொல்லுது: கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க: தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். அவ்வளோதான், தம்மை தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர். அதுக்கு அடுத்த வசனம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4வது வசனம்: சிறு பிள்ளை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். ஒரு விண்ணரசுக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னா சிறு பிள்ளையை போல், சின்ன பிள்ளையை போல் நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் மரியன்னை சொல்கிறாங்க: அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்போ பாருங்கள், மரியன்னை தன்னை மிகவே தாழ்த்தி கொண்டார். அந்த தாழ் நிலையை கடவுள் கண்ணோக்கினார் என்பது தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும்: தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு தாழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், கடவுள் நம்முடைய தாழ்நிலையை பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறார். நம்ம மேலே வந்துட்டோம், மேலே வந்துட்டு ஆஹா எனக்கு உயர்வு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம உயர்த்தப்பட்டவராக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், மேலேருந்து கீழே கொண்டு வந்து விட்டுறாரு. நிறைய சமயம் நிறைய பேர்த்த ஆண்டவர் உயர்த்துவார். அதாவது ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரத்தில் இறக்கத்தை பெறும்போது எப்படி இருப்பாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் பதர், இனிமேல் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தான், ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்கிறேன் பதர், எல்லாம் அவ்வளோ தாழ்மையாக எளிமையாக எல்லாம் இருப்பாங்க. ஆனால் கடவுள் ஆசீர்வதித்து அவங்கள உயர்த்தின பிறகு அப்புறம் சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா, அவங்களோட பேச்சே வேறு மாதிரி மாறிடும். அது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அப்போ ஆண்டவர் வந்து நீ உனக்கு அந்த பெருமை வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த எருமையை எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டு அவன் தாழ்ந்து ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கொஞ்சம் உயர்த்துவார். இந்த மாதிரி ஆட்கள் மேலே போகிறதும் கீழே வருதும், மேலே போகிறதும் கீழே வருதுமாவே இருப்பாங்க. ஆனால் தனக்குள்ளே எப்போதுமே எளிமையை ஆடையாக அணிந்து இருக்கிற ஒரு மனிதன்
எப்போதும் உயர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார். பாருங்கள், மரியன்னை பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆண்டவருடைய திட்டத்தை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினான்னு சொல்லி. அவங்க இந்த பூமியிலிருந்து போகிற வரைக்கும் தன்னை முன்னிறுத்தியதாக, தன்னை பெருமையாக காண்பித்து கொண்டதாக, தான் முன்னாடி வந்து எதுவுமே நினைக்கலைங்க. அவங்க தன்னுடைய பணியை மிக அழகாக ரொம்ப அற்புதமாக செய்து எளிமையாகவே இருந்தனால தான் கடவுளும் மிகவே அவரை உயர்த்தி இருக்கிறார். நம்ம இதை மனதில் வைத்து கொள்வோம். ரொம்ப அருமையான ஒரு சம்பவங்க. இந்த கானானிய பெண்ணை பற்றி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெண்மணி எவ்வளவு அழகாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போமே, அப்போ நமக்கு தெரியும். 15ஆம் அதிகாரம் 22லிருந்து 28 வரை இருக்கிற வசனங்களை முதல்ல உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துக்கிறாங்க. 3 நிலைகளில் தாழ்த்துக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் தாழ்த்தினாங்க. இவங்களுடைய தாழ்மை சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. இவங்க இப்போ கானானிய பெண், இயேசுவை அறியாத ஒரு கூட்டத்திலேருந்து வந்த ஒரு பெண், இஸ்ரவேல் குலத்திலேருந்தோ யூத குலத்திலேருந்தோ அவங்க வரல. அவங்க வந்து ஒரு கானானிய பெண், ஒரு பிற இனத்தார். ஆனால் எவ்வளவு அழகாக இயேசுவை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கானானிய பெண் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து கானான் நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த நாடு வந்து பிறவினத்தாராகிய கானானியருடைய கரத்தில் இருந்தது. ஆண்டவராகிய கடவுளின் வாக்கின்படி கடவுளுடைய மக்களுக்கு இந்த இடம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இந்த கானானிய மக்களை எல்லாம் துரத்தி அடிச்சுட்டு இவங்க இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டாங்க. அப்போது அந்த ஆக்கிரமிப்பு செய்த போது அந்த இடத்துல மீந்திருந்தவங்களை தான் கானானியர் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். அப்படின்னா இந்த நாடு யாருக்கு சொந்தம்? கானானியருக்கு சொந்தம். இப்போ பாருங்க, நான் சும்மா இப்படி நான் நினச்சேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் ஒரு வேளை ஆப்பிரிக்கர்கள்லாம் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அந்த ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்துல நம்மளெல்லாம் துரத்தி விட்டுட்டு நம்மள கொஞ்சம் பேர் அங்கே நின்றுருக்குறோம். அவங்களுக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட லேசாக மனசுக்குள்ளே ஒன்று தோணும், என்னடா அது நம்ம நாட்டிலாம் வந்து இருந்துட்டு அவன் வந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கிறானே, அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஈகோவாது உள்ளுக்குள்ளே வரும். நமக்கு இயல்பாக நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. ஒரு சிலர் போய் அவங்கக்கிட்ட போய் நின்னாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம நாட்டின் தேச தலைவர்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அவங்களாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. என் நாட்டுக்குள்ளே வந்துட்டு என் நாட்டில் வந்து நான் வந்து பயிரிட்டா அதுக்கு வட்டி உனக்கு நான் கொடுக்கணுமா கேட்ட ஆட்களும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இயேசுவை தேடி வந்தார்கள். அதுதாங்க அங்கே பியூட்டியே. தன்னுடைய நிலையில் நின்றுக்கலைங்க. அவங்க அங்கேருந்து கீழே டபார்னு எட்டி குதிச்சு எனக்கு எப்படியாவது அற்புதம் வேண்டும் என்பதற்காக தன் நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். பைபிளில் பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரை இருக்கிற வசனங்களை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி
கொண்டார். அப்படின்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறத வலிந்து பற்றி கொள்ள வேண்டிய ஒன்றாக அவர் கருதலைங்க, அவர் நினைக்கலைங்க. அங்கே இருந்து அவர் கீழே இறங்கினார். இந்த அருமையான தாயார் கூட தன்னுடைய நிலையை அவங்க நினைச்சு பார்க்கல, அதை விட்டுட்டு கீழே இறங்கி வந்தாங்க. நிறைய புனிதர்கள் கூட அப்படி தாங்க. பிரான்சிஸ் அசிசியாரை எடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்பா ஒரு கிளாத் மெர்ச்சன்ட். அவர் வந்து துணிகளை விற்கக்கூடியவர். அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரருங்க, அவருக்கு நிறைய காசெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் பிரான்சிஸ் அசிசியார் ஒரு தரிசனத்தை பார்த்தார், அந்த விஷனை பார்த்தார், அந்த காட்சியை பார்த்தார். அந்த காட்சியை பார்த்த பிறகு அவருடைய மனநிலை மாறிடுச்சுங்க. அவர் என்ன நினைச்சாரு, நான் இனிமே எளிய மக்களுக்காக உதவி செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்படுகிறேன் என்று உணர்ந்து எளிய கோலம் பூண்டாருங்க. ஆகவே தான் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டபடியால், தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வந்தபடியால் ஆண்டவராகிய கடவுள் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபை ஒரு புனிதராக கருதுகிறது. அப்போ பாருங்க, பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய நிலையை விட்டு கீழே இறங்கினார். அதனால தாங்க அற்புதம். இன்னைக்கு வந்து நம்ம நிலையில் நம்ம நின்று கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியாது, ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒருவரை இருக்க முடியாது. நான் இப்படிங்க, என் குலம் அப்படிங்க, என் கோத்திரம் இப்படிங்க, அப்படிங்க இப்படிங்க, இதெல்லாம் நம்ம பேசி பேசி நேரத்தை தான் கடத்திட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு நம்ம பிரயோஜனமாய் இருக்க முடியாமல் போயிருங்க. அதனால ஒன்று மட்டும் நம்ம முடிவு செய்வோம், நம்முடைய நிலையிலிருந்து கீழே வருவோம். முதலாவது அந்த கானானிய பெண் தன் நிலையிலிருந்து கீழே வந்தாங்க. இரண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, இங்கே நமக்கு அதாவது 24 வருஷம் சொல்லுது, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். 25வது வசனத்தில், ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, அந்த அம்மா பாருங்க தன் உடல் அளவில் கடவுளுக்கு முன்பாய் பணிந்து கொண்டார்கள், தன்னை தாழ்த்தினார்கள். தன்னை எப்படி தாழ்த்தினாங்களோ அவங்க சரீரமே தாழ்மையை வெளிப்படுத்துதுங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விட போனீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நடை உடை பாவனை எல்லாம் என்னடா அப்படின்னு நெஞ்சு தான் நடந்து போவாங்க. அவங்களுடைய பேச்சே எப்படி இருக்குன்னா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்தவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமா, என் கோத்திரம் எப்படி தெரியுமா, இதைத்தான் பேசிகிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்கள தன்னைத்தான் தாழ்த்தி அவங்களுடைய வார்த்தையும் வராது, அவங்களுடைய செயலும் பல சமயங்களில் இருக்காது. ஆனால் இந்த கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு நான் உதவி செய்யறதாகவே இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன பிறகும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிறாங்க. தன்னுடைய உடல் அளவில் தன்னை தாழ்த்தி கொள்கிறாங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துலையும் இதை பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்துகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அப்படின்னா தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுத்தார், தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுத்தார். நான் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லலை. இவரை தர என்று இழுத்து கொண்டு போகும்போது, இவரை சவுக்கால அடித்த போது இவர் உடனே வானத்திலிருந்து வானத்தூதர்களை அழைத்து இவங்களெல்லாம் கீழே தள்ளுங்க என்று சொல்லலை. அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, தன்னுடைய படைப்புக்கு முன்னாடி, தன்னால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக, தனக்காக உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக தாழ்த்தி அவர் நின்றாருங்க. அந்த தாழ்ச்சியில தாங்க ஆசீர்வாதத்தையே பார்க்க முடிஞ்சது. இந்த பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாவை ஏற்கும் அளவிற்கும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அதனால தான் கடவுள் எல்லா பெயருக்கும் மேலான பெயரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததாக பைபிள் சொல்லுகிறது. அவர் அவ்வளவு தாழ்த்தினால தான் அவருக்கு ஆசீர்வாதமே வந்துச்சுங்க. அதாவது நீங்கள் பைபிளில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க காமிக்கிறேன். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அவர் உங்களை எளியவராக்கினார். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்த கடவுளுடைய மக்களை குறித்து வசனம் சொல்லுது. அவர் உங்களை எளிமையாக்கினார். இறைவாக்கினர் சொல்றார், உங்களுக்கு பசியை தந்தார். யாருக்கு? கடவுளுடைய மக்களுக்கு. எனக்கு இதை படித்த உடனே, கடவுள் என்னடா ஒரு மனுஷனுக்கு வந்து ஆசீர்வாதம் தான் தரணும், எதுக்காக பசியை தந்தார்? அதுக்கப்புறம் இருக்கிற வசனத்தை பாருங்க. ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு. உங்களுக்கு தெரியணும், சாப்பாட்டினால் மட்டும் நீங்கள் வாழல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் வாழ்றீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு பசியை அனுமதித்தார். நான் சும்மா ஒரு கற்பனையா இப்படி ஒன்று நினைச்சேன்.
இப்போ ஒரு வேளை எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், நீங்களே எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கடவுளுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து சரி ஒரு 2 நாள் பிரதரோட இருந்துட்டு போகலான்னு சொல்லி நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்த உடனே உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ண உடனே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலலாம் சாதாரணமான சாப்பாடு தான் பிரதர், இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு தெரில, உப்புமாலாம் சாப்பிடுவீங்களான்னு தெரில. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, உப்புமாவா? அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பிரதர், நாங்கள் எங்கேருந்து வரோன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர், எங்கள் வீடு என்ன தெரியுமா பிரதர், நாங்கள் எப்படி அப்படிலாம் சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அன்றைக்கி வீட்டில் உப்புமா தான். அதனால் வீட்டில் போய் உங்களை டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறது பதிலாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறேன், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன், ஒரு அரை டம்ளர் காஃபி கொடுக்குறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் டம்ளர் தண்ணி கொடுக்குறேன், அப்புறம் கொஞ்சம் வசனம்லாம் சொல்கிறேன், ஆண்டவர் நல்ல ஒரு இதுன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச உடனே போகலாமான்னு கேட்குறேன். நீங்கள் சாப்பாடு வரும்னு நினச்சினேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, கூடவே வந்துடுறீங்க. சரி போயிட்டீங்க, வந்தாச்சு. நீங்கள் காலையிலலாம் மினிஸ்ட்ரிலாம் போயாச்சு, மத்தியானம் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வரும்போது மெதுவாக அன்றைக்கி காலையில் உங்களுக்கு இந்த உப்புமா தான் செஞ்சுருந்தோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன். உடனே உப்புமாலாம் நாங்கள் பெருசாக சாப்பிட்டுக்கிறது இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சரின்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானத்துக்கும் இன்னொன்று ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு அரை டம்ளர் காஃபி, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி, இப்படிலாம் தண்ணியெல்லாம் குடிச்சு கொஞ்சம் நேரம் உங்கள் கிட்ட பேசிட்டு பிரதர் டைம் ஆச்சு பிரதர் போகலாமா பிரதர் உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். நீங்களும் வந்துடுறீங்க. சாயங்காலத்துக்கு உங்களுக்கு டீ கிடையாது, நைட் நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். நீங்கள் அப்போவுமே சொல்கிறீங்க, நாங்கள் உப்புமா சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் எப்பாச்சும் எப்படின்னா சாப்பிட்டுக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே சொல்கிறீங்க. ஆனாலும் நான் அதெல்லாம் கண்டுக்காமல் நைட்டுமே தண்ணி கொடுத்து, அரை டம்ளர் டீ கொடுத்து, மறுபடியும் தண்ணி கொடுத்து, படுக்கலாமா பிரதர், குட் நைட் பிரதர்ன்னு சொல்லி உங்களை படுக்க வச்சுறேன். நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் படுத்தீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கண்ணீரோடு ப்ரஷ் பண்ணிட்டுருக்கிறீங்க, பல் விளக்கிறீங்க. இன்றைக்காவது இவர் சாப்பாடு கொடுப்பாரா மாட்டாரா, பசி வயிறை கிள்ளுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிறீங்க. நான் டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தூரத்துலேருந்தே பார்க்குறீங்க, அங்கே வெறும் டம்ளரு தண்ணி தான் இருக்குது. ஆண்டவனே இப்போவும் டம்ளரும் தண்ணியும் தான், டீ தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. வந்து உட்கார்ந்த உடனே நான் மெதுவாக சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் உப்புமா தான் செஞ்சுருக்குது, கொடுக்கட்டுமா பதில், ஐயோ தயவு செய்து அந்த உப்புமாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட மாட்டிங்களா என்ன? சும்மா இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த உப்புமாவுடைய மகிமையை தெரிவதற்கு ஒரு நாள் பட்டினி தேவையாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா சில சமயம் சிலதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாதான் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் புரியும். அதாவது நிழலின் அருமை வெயிலுக்கு போயிட்டு வந்தால் தாங்க நமக்கு தெரியும். அதனால தாங்க சில சமயம் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிறார். சரி போகட்டும். இப்போ பாருங்க, இவ உடல் அளவில் தன்னை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னை கொடுத்திருந்தார். அதனால தான் அவருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. நம்ம கானானிய பெண்ணும் எப்படி இருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட நின்றாங்கங்க. அதனால தாங்க அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்த பார்ப்போங்க, உடல் அளவில் தாழ்ப்போம், அவருக்கு முன்பாக நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம், நம்ம சரீரத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னன்னாலும் எப்படினாலும் நீங்கள் நடத்துங்க, ஒருவேளை வியாதியாக நீங்கள் நடத்துறீங்களா பரவாயில்ல ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் ஆண்டவர், உமால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை ஆண்டவர், உமக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு முன்பாய் பணிவோடு கூட நாம் நடந்து கொள்வோம். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, அந்த கானானிய பெண்ணை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, சீ போ நாயே. இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஆனால் அந்த பெண்மணி அதையும் தாண்டி எப்படி இருக்கிறாங்கன்னா, நாயாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளின் அப்பம் மீதம் இருக்கும்ல, அதை நாய்க்கு போடுங்களா, அது மாதிரி எனக்கு கொடுக்கலாம்ல. அப்போது அவங்க மனது அளவில் அவங்க தங்களை தாழ்த்துக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா, அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 12-14 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்க காமிக்கிறேன் பாருங்களேன். தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். ஜீசஸை பற்றி தப்பா எல்லாம் சொல்கிறாங்க, அவர்கிட்ட இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இவர் அமைதியாக இருக்கிறார். உடனே நீங்கள் எப்படி என்னை பற்றி சொல்லலாம், நான் என்ன அப்படியா நடந்தேன், இப்படியா நடந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் அதுக்கு ஆதாரம் இருக்குதா, சாட்சி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்கான்னு சொல்லி வாதாடி நிற்கல. இவர் அமைதியை நின்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள், அதனால் நான் குறைஞ்சி போக போகிறதில்ல. மனது அளவில் என்
மக்களை எப்படியாவது உயர்த்துவதற்காக நான் தாழ்ந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து மேலும் தன்னை தாழ்த்தி கொண்டார். இன்னைக்கு அந்த மனது நமக்குள்ளே இருக்கணுங்க, அந்த உள்ளம் நமக்குள்ளே இருக்கணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அட்டகாசமாக மாறிடுங்க. இங்கே பாருங்க, இந்த கானானிய பெண்ணு என்னங்க ஒரு புறவினத்தாருங்க, எவ்வளவு அழகாக தன்னை தாழ்த்திட்டாங்க பாருங்க. தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ மாதிரியே தன்னுடைய உடல் அளவில் ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை போலவே அவங்க மனது அளவில் தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் நம்முடைய நிலையில் நின்று கொண்டே இருக்க வேண்டாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரலாங்கங்க. நான் வந்து பெரிய ஆள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடுவாங்க. நம்ம சில சமயம் வந்து ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே சில சமயம் சில வாலிப தம்பிகளுக்கு ஐயோ நான் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் எப்படி ஆகும், நான் அப்படி ஆகும், நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்களாம் போய் ஜெபம் பண்ணுங்க, நான் வந்து வேலையை பார்க்குறேன், நான் என்னுடைய நிலைமை என்ன, என்ன பொசிஷன் என்ன, நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன், இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் எல்லாம் இருக்கணுங்க. இயேசு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துவோம். ஏன்னா அவர் உங்களை மீட்கிறதுக்காக உங்களுக்காக தம்மையே தாழ்த்தி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாருங்க. அது விடுங்க, தன்னுடைய சரீரத்தில் பாருங்க எப்படி உடைக்கப்பட்டார். தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய திருவுளத்துக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டாருங்க. மூன்றாவதாக தன் மனதளவில் அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினார். ஆகவே தாங்க எல்லா பெயருக்கும் மேலான பெயரை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அருமையான இந்த அம்மாவு கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. தன்னுடைய உடல் அளவில் ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்தினாங்க. தன் மனதளவில் அவங்க தன்னை தாழ்த்தி கொண்டனால தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஆண்டவரிடத்துலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்களை மூடி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, எளிமையான நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உமக்கு முன்பாய் நிற்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தாழ்மையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். மரி அன்னையை போல, ஆண்டவராகிய இயேசுவை போல, இந்த அருமையான கானானிய பெண்ணை போல நாங்களும் எங்களை ஆண்டவர் எங்கள் நிலையிலிருந்து எங்களை தாழ்த்த எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் உடல் அளவில் உமக்கு முன்பாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, எங்கள் மனது அளவில் நாங்கள் தாழ்மையாய் இருக்க எங்களுக்கு பலத்தை கொடும். ஆண்டவரே, ஆற்றலை கொடும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். அப்படி யாரெல்லாம் நமக்கு முன்பாய் இப்பொழுது தாழ்த்துகிறாரோ அவர்களுக்கு மீது உம்முடைய அருளும் ஆற்றலும் இப்பொழுது இறங்கி வருவதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்துவோம், உயர்ந்த நிலைக்கு செல்லுவோம்.